வணக்கம் மக்களே, நான் உங்க தேஷ்னா. நம்ம இந்த வீடியோல பொங்கலை ஏன் கொண்டாடுறோம்னு பார்க்கலாம். பொங்கலை நம்ம தை திருநாள், உழவர் திருநாள்னு சொல்லலாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டாடினதா சங்க இலக்கியங்கள குறிப்பிட்டிருக்கு. தை பொங்கலுக்கு முதல் நாள் போகி. போகி பண்டிகைனா பழைய பொருட்களும் துணிகளை மட்டும் எரிக்கிறது இல்ல. நம்ம கெட்ட எண்ணத்தையும் கஷ்டத்தெல்லாம் மறந்து புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு அது உணர்த்துது. அதனால அந்த பண்டிகையை நம்ம போக்கின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது காலப்போக்குல போகின்னு மாறிடுச்சு. அடுத்தது சூரிய பொங்கல். விவசாயத்துக்கு உதவி பண்ற சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் தான் சூரிய பொங்கல். ஆனா இது சூரியனுக்கு மட்டும் இல்ல. இது பஞ்சபூதங்களான நீர், நிலம், ஆகாயம், காற்று மற்றும் நெருப்புக்கு வைக்கிறது. ஆக மொத்தத்துல நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்றோம். அடுத்தது மாட்டுப் பொங்கல். விவசாயத்துக்கு உதவியா இருக்க மாடுகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ற விதமா இது இருக்கு. அன்னைக்கு மாடுகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் குளிப்பாட்டி நல்லா அலங்காரம் பண்ணி பொங்கல் வைப்பாங்க. அடுத்தது காணும் பொங்கல். நம்மளோட உற்றார் உறவினர்களோட மகிழ்ச்சியா நேரத்தை கழிக்கிறது தான் காணும் பொங்கல். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. ஆனா நம்ம ஒருத்தரை மறந்துட்டோமே. திருவள்ளுவரே உழவுன்னு ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்காங்க. அதுல உழவு பத்தியும் உழவர் பத்தியும் தெரியணும்னு எழுதியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து உழவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோமா? ஒவ்வொரு உழவருக்கும் எங்களோட சார்பான நன்றிகள். பொங்கல் பொங்குற மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.